அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சுருக்குகளை இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டாங்கன்னா எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தமாக இருக்கிற டைப்பே இவ்வளோ தான். இதில் உங்களுக்கு எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ அமையும். இதில் மொத்தமே ஷார்ட்கட்டில் தான் சொல்ல போகுது. இந்த 7 கேள்வியுமே உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களே ஆன்சர் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப்பு மல்டிப்ளிகேஷன் மெத்தட், அதாவது பெருக்கல்ல இருக்கும். சரிங்களா? ப்ளஸ் மைனஸ் எதுவும் இல்லாமல் பெருக்கல்ல இருக்கும். இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சுருக்குகளை இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்னென்ன செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சென்டர்ல பெருக்கலா இல்ல கூட்டலா இல்ல கழித்தலான்னு பார்க்கணும். சரிங்களா? அது பார்த்துட்டு கூட்டலும் கழித்தலும் ஒரு மெத்தடு, இதே பெருக்கல்ல ஒரு மெத்தடு. பெருக்கல்ல இந்த 4 டைப்பும் வரும். சரிங்களா? முதல்ல அது பார்க்கணும். அதில் என்னென்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபர்ஸ்ட் பெருக்கலா இல்ல கூட்டலா கழித்தலான்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அதில் இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கறது பெருக்கல். சரிங்களா? பெருக்கல்னு கண்டுபிடிச்சோம். இதில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டாட் 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 கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. கடைசியில் டாட் 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 கொடுத்துருந்தாலும் சரி, இங்கே டாட் 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 அப் டு இன்ஃபினிட்டி, அதாவது முடிவெளி வரைக்கும் அவங்களே கொடுத்துருந்தாலும் சரி, இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் கொடுத்தாதான் முடிவெளின்றது அர்த்தம் இல்லை. டாட் டாட் டாட்னு கொடுத்தாங்கன்னாவே அது முடிவெளின்னு தான் அர்த்தம். முதல் டைப்ல இது முடிவெளி வரைக்கும் இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைப். இதில் அதாவது பெருக்கல்ல இதில் ஃபர்ஸ்ட் டைப் எப்படி போடலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி முடிவில் இருக்கால கொடுத்துட்டாங்கன்னா இது ஸ்கொயர், எதுவுமே இல்லைன்னா ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். அந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்கன்னா இதுக்கான பதில் என்ன வரும்னா, இங்க இருக்கு இல்லைங்களா உள்ளோ, அந்த எண்ணை அப்படியே போட்டுக்கணும். அதுதான் இந்த கேள்விக்கான விடை. இதே கியூப் ரூட் கொடுத்துருந்தாங்கன்னா, இங்க 3 போட்டிருக்காங்க பவர்ல, அது கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம நார்மலா ஸ்கொயருக்கு 9 போடுவோமா, அந்த 9க்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தீங்கன்னா 3. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. ஸ்கொயர் ரூட்னு கொடுத்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்தாங்கன்னா இருக்கிற எண்ணை அப்படியே போட்டுக்கணும். இதே கியூப் ரூட் கொடுத்தாங்கன்னா அந்த எண்ணுக்கு ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா? ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3ன்னு வரும். அது இதுக்கான பதில். இப்போ இதுல செகண்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, இங்க இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கலாம் என்ன பண்ணலாம்னு பாருங்க. வெறும் 4 எண்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 4 கொடுத்துருக்காங்க. அப்போ இது வேற டைப். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, உள்ள என்ன எண் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் போட்டுங்க. இதுக்கும் அதேதான், உள்ள என்ன எண் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். போட்டுட்டு பவர்ல இது ஸ்கொயர் ரூட், அதனால 2 போட்டுக்கிறோம். மேலேயும் 2 போட்டுக்கணும். இல்ல இங்க கியூப் ரூட்ன்றதுனால 3 போட்டுக்கணும். இங்கேயும் 3 போட்டுக்கணும். போட்டுட்டு இங்க எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 இருக்குங்களா? அப்போ 2 பவர் 4. இங்க மேல என்ன பண்ணணும்னா, 2 பவர் 4 போட்டீங்களா, இங்க 2 பவர் 3 பிளஸ் 2 பவர் 2 பிளஸ் 2 பவர் 1 பிளஸ் 2 பவர் 0 இந்த மாதிரி போடணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற எண் உள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு இது ஸ்கொயர் ரூட்ன்றதுனால 2ன்றதை போடணும். இதே கியூப் ரூட்னா 3ன்னு போடணும். போட்டுட்டு இங்க எத்தனை நம்பர் இருக்கோ 1 2 3 4 இருக்குங்களா, அதுக்கு பவர்ல 4 போடணும். இங்க 2 பவர் 4 போட்டோமா, இதுக்கப்புறம் அதோட ஒன்னொன்னா கழிச்சுன்னு வரணும். அதாவது 2 பவர் 3 2 பவர் 2 2 பவர் 1 2 பவர் 0 வரைக்கும் போடணும். இங்க அதேதான், எத்தனை நம்பர் இருக்கு, 4 நம்பர் இருக்கு. அப்போ 3 பவர் 4. இங்க 3 பவர் 4 போட்டோமா, அடுத்தது 3 பவர் 3 பிளஸ் 3 பவர் 2 பிளஸ் 3 பவர் 1 பிளஸ் 3 பவர் 0. இது புரியுதா பாருங்க. இது போட்டீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 2 பவர் 4னா 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 2 இன்டூ 2 4 4 இன்டூ 2 8 8 இன்டூ 2 16. இப்போ 2 பவர் 4ங்களா, 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். அது 16. அது கீழே போட்டுங்க. அடுத்தது 2 பவர் 3னா இது வரைக்கும் 2 இன்டூ 2 4 4 2 சார் 8, இங்க 8 பிளஸ் 2 பவர் 2னா 2 முறை, அப்போ 4 வரும். அடுத்து 2 பவர் 1னா 2 வரும். 2 பவர் 0வோட மதிப்பு 1 வரும். 2 பவர் 0 எல்லாரும் 0ன்னு போட்டுருவோம். அப்படி போடக்கூடாது. 2 பவர் 0வோட மதிப்பு 1, அதை போடுங்க. அடுத்து 3 பவர் 3 அப்படியே இருக்கும். பவர் கீழே 16 அப்படியே இருக்கும். 8 8 பிளஸ் 2 10 10 பிளஸ் 4 14. இது 1 1 15. இங்க 3 15/16 இருக்குங்களா, இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்து இதுலயும் பாருங்க, ஆப்ஷன்ல நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா 3 போட்டோமா, கீழே பேஸ்ல 16 வந்துச்சுன்னா அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணா 15. அது அப்படி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி டைம் அதிகமா கன்சியூம் ஆகுதுன்னு தெரிஞ்சா இங்க 3 போட போறோம், இங்க 2 பவர் 4ஓட மதிப்பு போட போறோம், அதுல இருந்து 1 கழிச்சு போட போறோம். பவர் 2க்கு, அதாவது ஸ்கொயருக்கு இருந்தா. இதே கியூபுக்கு என்ன பண்ணலாம்ன்ற சொல்ற பாருங்க. இது 3 பவர் 4ங்களா, அப்போ இங்க போறோம் பாருங்க. 3 பவர் 4ஆ, 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3 3 3s are 9 9 3s are 27 27 இன்டூ 3 81. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி போடலாம்னு பாருங்க. 3
இங்க 3 பவர் 4 மதிப்பு வந்து நம்ம 81 கண்டுபிடிச்சிட்டோம். 3 பவர் 3 மதிப்பு வந்து 27. 3 பவர் 2 வந்து 9. 3 பவர் 1 வந்து 3. 3 பவர் 0 மதிப்பும் 1 இல்லைங்களா? அடுத்து 3 பவர் 81 கீழே வரும். இந்த 27யும் 3யும் கூட்டினீங்கன்னா 30. இது ஒரு 10. 9 1 கூட்டினீங்கன்னா 10. 30 பிளஸ் 10 வந்து 40. இப்போ இந்த கேள்விக்கான விடை வந்து 3 பவர் 40/81 வரும். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கீழே வந்து 81 போட்டோம்னா அதில் 1 கழிச்சிக்கணும். 1 கழிச்சிட்டுனா 80 வரும். அதில் பாதி மேலே வரும். போட்டு பார்த்து செக் பண்ணி பாருங்க. கீழே இருக்கிற எண்ணோட 1 கழிச்சிடணும். கழிச்சிட்டு அதில் பாதி கியூப் வந்துச்சுன்னா, அதாவது கியூப் ரூட் வந்துச்சுன்னா கீழே இருக்கிற 1 கழிச்சிட்டு அதில் பாதி போட்டிங்கன்னா மேலே வந்துடும். இதே இதுக்கு வந்து கீழே இருக்கிற எண்ணிலேருந்து 1 கழிச்சோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப், அதாவது பெருக்கல்ல இருக்கிற டைப்புக்கான ஆன்சர். அடுத்து இந்த மாதிரி கேள்வி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெருக்கலா இருக்கா இல்ல பிளஸ் இல்ல மைனஸா இருக்கான்னு பாருங்க. பெருக்கலா இருந்தா முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அந்த 4 சம்முல இருக்க டைப் தான் வரும். இதே வந்து பிளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு பாருங்க. பிளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா எடுத்த உடனே காரணி எடுக்கணும் இல்லைங்களா? இப்போ இங்க என்ன இருக்கு, 6 இருக்கு. 6க்கு காரணி எடுக்கணும். காரணி எடுத்தோம்னா 2 3 2 3 சார், அதாவது 2 × 3 வந்து 6ன்னு வரும். இந்த 6க்கு வந்து காரணி எடுக்கிறப்போ இந்த காரணியோட வித்தியாசம் வந்து முன்னாடி இருக்கிற எண்ணு, அதாவது எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம் இங்கெல்லாம் சரிங்களா? முன்னாடி இருக்கிற எண்ணோட மதிப்பு வரணும், அப்பதான் வந்து சரியான காரணி. இப்போ இங்க எடுத்துருக்க இல்லைங்களா, இங்க 2 3 சார் 6ன்னு எடுத்துருக்க இல்லைங்களா, அப்போ இதுக்கு வித்தியாசம் 1, எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இந்த காரணி சரியானது. இதுல 2 எழுதலாமா 3 எழுதலாமான்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க என்ன சைன் இருக்குன்னு பாருங்க. பிளஸ் இருக்குங்களா, பிளஸ் இருக்குன்னா பெரிய எண், அதாவது பிளஸ் இருந்துச்சுன்னா. மைனஸ் இருந்தா சின்ன எண், அதாவது 2. பிளஸ்ன்னு வந்துச்சுன்னா 3ன்னு வரும் ஆன்சர். இதே வந்து இந்த சீரீஸ்ல மைனஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2, அதாவது சின்ன எண் எதுவோ அது வரும். இதே மாதிரி காரணி எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து பிளஸ்ல இருக்கிற மதிப்பு மட்டும் தான் வந்து பதிலா வரும். அடுத்து இந்த மாதிரி இருந்தா எப்படி காரணி எடுப்போம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து எடுக்க போற காரணி வந்து 2 வித்தியாசம் தரணும். அதாவது இங்க எதுவுமே இல்லைன்றதுனால 1ன்னு சொன்னோமா, இப்போ இங்க 2ன்னு கொடுத்துருக்கு. அப்போ இந்த காரணி எடுக்கிறப்போ நம்மளுக்கு அதோட வித்தியாசம் வந்து 2ன்னு வரணும். இப்போ 2ன்னு வரணும்னா 63 வந்து 7 9 63, அதோட வித்தியாசம் வந்து 2. அப்போ இந்த காரணி சரியானது. இங்க பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பிளஸ்ன்னு கொடுக்கறதுனால பெரிய எண் போடணுமா, அப்போ பெரிய எண்ன்றதுனால இதுதான் வந்து பிளஸ் கொடுத்துறதுனால பெரிய எண், அதாவது 9 தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதே வந்து மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 7 இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆன்சரா வரும். இதே வந்து இதுக்கு பாருங்க, இதுக்கும் அதே தான் 7 9, நம்மளுக்கு வந்து -2 வரணும் ஆன்சர். நம்மளுக்கு வந்து இங்க எடுக்கிற ஃபேக்டர் வந்து -2ன்னு வித்தியாசம் வரணும். அப்போ இதுக்கு மைனஸ் போடுமா, மைனஸ் போட்டோம்னா இங்க -9 + 7 போட்டோம்னா -2ன்னு வரும். அப்போ நம்ம எடுத்துக்கிற காரணி வந்து சரியானது. இதுல சின்ன எண் எதுன்னு பாத்தீங்கன்னா 7. இப்போ நம்ம கேட்போம் நெகட்டிவ்ல இருக்கு, அப்போ இதுதானே சின்ன எண், அப்படிலாம் இல்லை. நெகட்டிவ்ல வந்து ஃபேக்டர் வராது, அதாவது ரூட்டோட மதிப்பு வந்து நெகட்டிவ்ல வராது. அதுக்கு தான் வந்து இந்த 7 சரிங்களா? அடுத்து ஃபேக்டரே எடுக்க முடியாத எண், அதாவது இதுக்கெல்லாம் வந்து ஃபேக்டர் எடுக்க முடியும். ஒரு சில எண், அதாவது பகா எண்ணுக்கெல்லாம் வந்து ஃபேக்டர் எடுக்க முடியாது, அதாவது காரணி பண்ண முடியாது. அந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு பாருங்க. இங்க 3 இருக்குங்களா, அந்த நம்பர் எடுத்துங்க. 3க்கு வந்து ஃபேக்டர் எடுக்க முடியாது. இந்த மாதிரி இப்போ பிளஸ் மைனஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபேக்டர் எடுக்கணுமா, அதாவது காரணிப்படுத்தணும். இந்த 3க்கு வந்து காரணிப்படுத்தணும்னா 1 3 3, இதோட வித்தியாசம் வந்து 2ன்னு வரும். நம்மளுக்கு இங்க எதுவுமே இல்லைன்னா முன்னாடி 1 இருக்கிறதா தான் அர்த்தம். அந்த 1 வரல, அப்போ இது காரணி தப்பு. இதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற எண் எது கரெக்டான காரணியா வருதோ அதை செக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடினா 3க்கு முன்னாடி வந்து 2, அதுக்கு காரணி எடுத்தீங்கன்னா 1 2, அப்படி எடுத்தீங்கன்னா 2 - 1 வந்து 1. இப்போ சரியா வருதா? இப்போ இதுதான் வந்து சரியான காரணி. இப்போ வந்து நம்ம இதுக்கு சூஸ் பண்ண பாத்தீங்களா, அந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது. எப்படி சூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிளஸ் இருந்துச்சுன்னா சரிங்களா, பிளஸ் இருந்துச்சுன்னா 2க்கும் அதுக்கு அடுத்து இருக்கிற எண்ணுக்கும் நடுவுல இருக்கிறது தான் வந்து இதுக்கான மதிப்பு. இதே வந்து இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா 1க்கும் 2க்கும் இடையில இருக்கிற மதிப்பு, அதாவது இப்போ இதுக்கு வந்து 1.56ன்னு வருதுன்னு வச்சுக்க, தோராயமா சொல்றேன். அந்த மதிப்பு தான் வந்து மைனஸ் இருந்தா வரும். இதே வந்து பிளஸுக்கு வந்து ஒரு 2.76 அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடையில தான் வந்து இதோட மதிப்பு அமையும். தோராயமா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் வச்சு போடணும்னா இந்த மெத்தட் கரெக்டா இருக்கும். இதே வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, அது போட்டா மட்டும்தான் வந்து இதுக்கான ஆன்சர் வரும். இதுக்கான ஃபார்முலா வந்து √4a + 1/2
இப்போ இதுக்கும் ஒரே ஃபார்முலா தான். என்ன மாறுபடுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க மைனஸ் குடுத்துருந்தாங்கன்னா இங்க மைனஸ் போடணும். பிளஸ் குடுத்துருந்தாங்கன்னா பிளஸ் போடணும். அவ்வளவுதான். இப்போ இது வந்து ரூட்ல இருக்கு. இப்போ இங்க பிளஸ் குடுத்துருக்காங்களா? பிளஸ் 1/2ன்னு வரும். இப்போ இதுல 4ன்றது அப்படியே இருக்கும். ஏவோட மதிப்பு வந்து இங்க உள்ள இருக்கு பார்த்தீங்களா? அந்த எண்ணு தான் வந்து ஏவோட மதிப்பு. அத போட்டுங்க. 4 × 3 + 1. இங்க ரூட் இருக்கு. +1/2. 4 × 3 வந்து 12. 12 + 1 வந்து 13. √13 + 1/2. இது வந்து ஆப்ஷன் ஏல இருக்கு. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதே வந்து மைனஸ்க்குனா எப்படி வரும்னா அதே தான். இங்க மைனஸ் வரப்போகுது. ஆன்சர் வந்து 13/2 - 1 இப்படி வரும். புரியுதுங்களா? பிளஸ்னா வந்து +1 வரும். மைனஸ்னா வந்து -1 வரும். இதை மட்டும் தெளிவா பார்த்துங்க. இதுல ஏன்றது வந்து உள்ள இருக்கிற எண்ணோட மதிப்பு எத்தனை இருக்குன்றத கவுண்ட் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து முடிவிலா எண்ணா இருக்கு. அதனால எத்தனை தெரியாது. அந்த வேல்யூ போடக்கூடாது. ஏங்கிறது வந்து உள்ள இருக்கிற எண்ணோட மதிப்பு. இதுதான் வந்து எல்லா டைப்பும். இதுல மட்டும் அதாவது இந்த லாஸ்டா போட்டோம் இல்லைங்களா? இது மட்டும் எல்லாரும் புதுசா இருக்கும். அதனால இதுல இருந்து இன்னொரு கணக்கு மட்டும் போட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்து இந்த கேள்வி பார்த்துட்டுனா உங்களுக்கு வந்து இந்த டாபிக் ஃபுல்லா கிளியர் ஆயிடும். கேள்வியில வந்து ஆப்ஷன்ல இந்த மாதிரி ரூட்ல கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு போடுங்க. 4 × ஏன்னா என்ன சொன்னோம்னா இங்க உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை போடுங்கன்னு சொன்னோம். +1/2. இங்க பிளஸ் இருந்தா +1ன்னு போடணும். மைனஸ் இருந்தா -1ன்னு போடணும். நான் இப்போ பிளஸ்க்கு மட்டும் போடுறேன். +1. இப்போ 17 × 4. 10 × 4 வந்து 40. 7 × 4 வந்து 28. 40 + 28 வந்து 68. +1/2 +1. இங்க 68 + 1 வந்து √69/2 மேல +1. இதுக்கான ஆன்சர் வந்து √69 + 1/2. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். இதே வந்து மைனஸ்ல இருந்துச்சுன்னா √69 - 1/2ன்னு வரும். இதோட ஆன்சர் இதுதான். இதே வந்து பாயிண்ட்ல கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இங்க 17 இருக்குங்களா? 17க்கு முன்னாடி இது காரணி எடுக்க முடியாது. அதனால 17க்கு முன்னாடி எது? 16. 16 வந்து 8 2 16, 4 4 16 அந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ 4 4ன்னு எடுத்தோம்னா அதோட வித்தியாசம் 0ன்னு வருது. அப்போ அது விட்டணும். அதுக்கு முன்னாடி போகணும். 15 எடுக்கணும். 15 வந்து 3 5 15. இதுக்குமே வந்து வித்தியாசம் 2ன்னு வருது. நம்மளுக்கு இங்க முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். 1 வர அளவு காரணி எடுக்கணும். அப்போ 15 போச்சுன்னா 14 அடுத்தது. 14 7 2 14. அதுக்கப்புறம் வேற எதுவும் கிடையாது. அதுக்கும் காரணி வராது. அடுத்து 13. 13ன்றது வந்து பகா எண்ணு. அது ஒரே ஒரு காரணி தான் வரும். 1 × 13 அதுவும் வராது. அடுத்து 12. 12க்கு வந்து 3 4 12. இதோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1 வரும். அப்போ இதுதான் வந்து சரியான காரணி. இப்போ இங்க பிளஸ் கொடுத்துருக்காங்களா மைனஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. மைனஸ் கொடுத்துருந்தா இதோட மதிப்பு வந்து 3ல இருந்து 4க்குள்ள அமையும். மைனஸா இருந்தா சரிங்களா? இதுல பெரிய எண் எதுவோ அதை எடுத்துங்க. மைனஸ்னா அதுக்குள்ள அமையும். பிளஸ்னா அதுக்கு அப்புறம் அமையும். அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. இப்போ மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதாவது இதுல மைனஸ் இருக்கு இல்லைங்களா? மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 3ல இருந்து 4க்குள்ள அதோட மதிப்பு அமையும். இதே வந்து இது பிளஸ்ன்றதுனால 4ல இருந்து 5க்குள்ள அதோட மதிப்பு அமையும். இப்போ இந்த பிளஸ் கொடுத்தா அதோட மதிப்பு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4.6533. இதுதான் வந்து இதோட மதிப்பு. குத்து மதிப்பு அதாவது ஆப்ஷன் வச்சு போடுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஷார்ட்கட் அதுக்கு தான் வந்து இதை சொல்றேன். பிளஸ்னா வந்து 4ல இருந்து 5க்குள்ள அமையுமா? இதோட கரெக்டான மதிப்பு வந்து 4.6533. இதுதான் வந்து சரியான மதிப்பு. இதே வந்து மைனஸ் வந்துச்சுன்னா அது வந்து 3ல இருந்து 4க்குள்ள அமையுமா? அதோட எக்ஸாக்ட் மதிப்பு வந்து 3.65. அதாவது அப்ராக்சிமேட்டா 3.65 வரும். அதுதான் வந்து நம்ம ஆப்ஷன் வச்சு போடுறோம் பட்சத்துல இந்த 3ல இருந்து 4க்குள்ள ஒரே ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் வந்து இதை ஷார்ட்கட்டா சொல்றேன். இல்ல உங்களுக்கு ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்குன்னா இதே இந்த ஃபார்முலா வச்சு போட்டு நீங்க ஆன்சர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து இந்த வீடியோக்கான ஷார்ட்கட் ட்ரிக். இப்போ நம்ம சொல்லி கொடுத்த டைப்ஸ்ல இருந்து ஒரு சில கேள்விகளை உங்களுக்கு கேட்டிருக்கேன். மொத்தமா 7 கேள்வி இருக்கு. இந்த 7 கேள்வியுமே வந்து நீங்க சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கேள்விக்கான ஆன்சர்ன்றதை கேள்வி மென்ஷன் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்கன்னு. இதே போல உங்களுக்கு வேற எதனா டாபிக்ல வந்து டவுட் இல்ல கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த டாபிக் என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அது எந்த அளவுக்கு ஈஸியா எடுத்து எவ்வளவு சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் அப்லோட் பண்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.